குழந்தைகளே வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான கிராமத்தின் கதை சொல்லப் போகிறேன். அந்த ஊரின் பெயர் பொன்னி நகரம். அங்கே ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் கண்ணன். கண்ணனுக்கு பறவைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். காலையில் எழுந்ததும் அவன் முதலில் பார்ப்பது வானத்தில் பறக்கும் பறவைகளையே. இன்று அந்த கதையில் நாம் ஒரு சிறிய குயில் பறவையை பற்றி கேட்கப் போகிறோம். ஆம், ஒரு சிறிய காயப்பட்ட குயில். இப்போது கதையை மெதுவாக கேளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளலாம். மனதில் அந்த கிராமத்தை கற்பனை செய்து பாருங்கள். அந்த ஊரில் ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழ் கண்ணன் ஒவ்வொரு நாளும் மதிய உணவை சாப்பிடுவான். அவன் அம்மா கொடுக்கும் சிறிய வெள்ளை சோறு, ஊறுகாய், ஒரு வெங்காயம், அவ்வளவுதான். ஆனால் அதை அவன் மிகவும் விரும்பி சாப்பிடுவான். ஒரு நாள் மதிய நேரம், வெயில் கொளுத்தியது. கண்ணன் மரத்தடியில் அமர்ந்து உணவை எடுத்தான். அப்போது ஓ, அங்கே என்ன? மரத்தின் வேர் பகுதியில் ஒரு சிறிய குயில் பறவை துடித்துக் கொண்டிருந்தது. அதன் இறக்கை சிறிது காயமடைந்திருந்தது. அது பறக்க முடியாமல் தவித்தது. கண்ணன் மெதுவாக அதன் அருகில் சென்றான். அவன் தன் கையில் கொஞ்சம் சோற்றை வைத்தான். குயில் முதலில் பயந்தது. ஆனால் கண்ணன் பேசவில்லை. அவன் மெதுவாக சிரித்தான். குயில் சிறிது சிறிதாக நெருங்கியது. பிறகு அது அந்த சோற்றை கொத்தி கொத்தி சாப்பிட்டது. கண்ணன் தன் மதிய உணவில் பாதினை அந்த குயிலுக்கு கொடுத்தான். அவன் மனதில் ஒரு சந்தோஷம். குயிலும் சாப்பிட்டு முடித்ததும் சற்று நிம்மதியாக இருந்தது. மாலையில் கண்ணன் அந்த குயிலை ஒரு சிறு கூட்டில் போட்டு மரத்தின் கொம்பில் தொங்கவிட்டான். அன்றிரவு கண்ணன் தூங்கும்போது அவன் கனவில் மட்டும் அந்த குயில் வந்தது. அது அவனுக்கு நன்றி சொன்னது போல் இருந்தது. அடுத்த 3 நாட்கள் கண்ணன் தன் உணவில் பாதியை அந்த குயிலுக்கு கொடுத்தான். குயிலின் காயம் மாறியது. அதன் இறக்கை படபடத்தது. 4ஆம் நாள் காலை குயில் மெதுவாக மரத்தின் கொம்பில் ஏறியது. பிறகு அது சிறிது தூரம் பறந்து பார்த்தது. மீண்டும் மீண்டும் முயன்றது. கண்ணன் மரத்தடியில் நின்று பார்த்தான். குயில் ஒருமுறை அவனை திரும்பி பார்த்தது. பிறகு வானத்தை நோக்கி பறந்தது. அது மெதுவாக உயரே சென்றது. ஓ, என்ன அழகு! அது தன் இறக்கைகளை விரித்து சுதந்திரமாக பறந்தது. கண்ணன் கையை அசைத்தான். குயிலும் ஒருமுறை வட்டமிட்டு பறந்து பிறகு தூரம் போய் மறைந்தது. கண்ணனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது. பறவை குணமாகி பறந்து போனதே என்று நினைத்தான். அவனுக்கு தெரியாது அந்த குயில் திரும்பி வரும் என்று. சில நாட்கள் கழித்து ஒரு விசித்திரமான நிகழ்வு நிகழ்ந்தது. பொன்னி நகரத்தில் ஒரு தூக்க நோய் பரவியது. முதலில் ஒரு பெரியவர் தூங்கினார். பிறகு அவர் மனைவி தூங்கினார். பிறகு குழந்தைகள், பிறகு ஆடுகள், பிறகு நாய்கள். யாராலும் விழித்து கொள்ள முடியவில்லை. கண்ணன் மட்டும் விழித்திருந்தான். ஏனென்றால் அவன் ஒரு நாள் இரவு முழுக்க வெளியே மரத்தடியில் தூங்காமல் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருந்தான். காலையில் ஊர் முழுவதும் அமைதியாக இருந்தது. கோழி கூவவில்லை, மாடு மா என்று கத்தவில்லை. யாரும் பேசவில்லை. எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். கண்ணன் ஓடினான். அவன் அம்மாவை குலுக்கினான், விழிக்கவில்லை. தம்பியை குலுக்கினான், விழிக்கவில்லை. பக்கத்து வீட்டு பெரியம்மாவை கூப்பிட்டான், பதிலில்லை. கண்ணனுக்கு அழுகை வந்துவிட்டது. அவன் தனியாக மரத்தடியில் உட்கார்ந்து அழுதான். அப்போது வானத்தில் ஒரு சிறு புள்ளி தெரிந்தது. அது நெருங்கியது. ஓ, அது அதே குயில். ஆம், கண்ணன் உதவிய அந்த குயில் திரும்பி வந்தது. அதன் வாயில் ஒரு ஒளிரும் தூவி இருந்தது. மந்திரத் தூவி. பச்சை, பொன்னம், நீலம் 3 நிறங்களில் ஒளி வீசியது. அந்த தூவி மெதுவாக கீழே இறங்கியது. கண்ணன் அதை எடுத்தான். அவன் கையில் அது சூடாக இருந்தது. ஆனால் காயப்படுத்தவில்லை. மென்மையாக இருந்தது. குயில் கண்ணன் முன்னால் வந்து நின்றது. அது பேசவில்லை. ஆனால் அதன் கண்கள் பேசின. கண்ணனுக்கு புரிந்தது. இந்த தூவியால் ஊரையே காப்பாற்றலாம் என்று. ஆனால் ஒரு நிபந்தனை. குயில் மெதுவாக சிறகை உயர்த்தி 3 முறை வானத்தை சுற்றி காட்டியது. அதன் பொருள், இந்த மந்திரத் தூவி வேலை செய்ய வேண்டுமென்றால் கண்ணன் தான் செய்த 3 தன்னலமற்ற செயல்களை சொல்ல வேண்டும். தன்னலமற்ற செயல் என்றால் எதற்கும் எதிர்பார்ப்பில்லாமல் பிறருக்கு உதவுவது.
கண்ணன் நினைத்தான். முதல் செயல், ஒரு நாள் என் தம்பிக்கு பசித்தபோது நான் என் பாட்டியிடமிருந்து வாங்கிய இனிப்பை முழுவதுமாக அவனுக்கு கொடுத்தேன். நான் எதுவும் சாப்பிடவில்லை, ஆனால் அவன் சிரித்தான். அது போதும். குயில் தலையசைத்தது, தூவி பிரகாசமானது. இரண்டாவது செயல், எங்கள் ஊர் கிணற்றில் விழுந்த ஒரு நாய்க்குட்டியை நான் பயமாக இருந்தும் கயிற்றை போட்டு மெதுவாக மேலே தூக்கினேன். அதன் அம்மா நாய் எனக்கு வாலாட்டியது. நான் அதற்கு பால் கொடுத்தேன். குயில் மகிழ்ச்சியாக இறக்கையை அசைத்தது, தூவி மேலும் ஒளிர்ந்தது. மூன்றாவது செயல், எங்கள் தெருவில் ஒரு கிழவர் நடக்க முடியாமல் இருந்தார். நாள்தோறும் நான் அவருக்கு சோறு எடுத்துச் செல்வேன். யாரும் பார்க்கவில்லை, நானே மகிழ்ச்சியாக இருந்தேன். கண்ணன் மூன்றாவதை சொன்னதும் அந்த மந்திர தூவி பொன்னிற ஒளியை வீசியது. குயில் தன் சிறகால் அந்த தூவியை தொட்டது. ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. தூவியிலிருந்து ஒளி துளிகள் சிதறின. அவை ஊர் முழுவதும் பரவின. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தூங்குபவரின் நெற்றியிலும் ஒரு துளி விழுந்தது. முதலில் கண்ணனின் அம்மா விழித்தார். கண்ணா, என்ன நேரம் என்றார். பிறகு தம்பி விழித்தான். பிறகு பாட்டி விழித்தார். பிறகு மாடு, பிறகு கோழி. ஊர் முழுவதும் உயிர் பிழிந்தெழுந்தது. யாருக்கும் நோயில்லை. குயில் மறுபடியும் கண்ணன் முன் வந்து நின்றது. அது அவன் கையை மெதுவாக கொத்தியது, வேதனை இல்லாமல் ஒரு முத்தமாக. பிறகு அது மெதுவாக வானத்தில் பறந்தது. ஆனால் இந்த முறை அது மட்டும் பறக்கவில்லை. அதன் பின்னால் நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்தன. அவை வானத்தில் ஒரு பெரிய இதயத்தின் வடிவத்தை உருவாக்கின. குழந்தைகளே, அது கண்ணனின் நல்ல மனதுக்கு குயில் சொன்ன நன்றி. இந்த கதையின் நீதி என்ன? நாம் யாருக்காவது உதவி செய்தால் அது ஒரு நாள் நமக்கு திரும்பி வரும். எதிர்பாராத விதமாக, அழகான விதமாக, ஒரு குயில் மூலமாகவோ அல்லது ஒரு சிறு புன்னகையாகவோ. நல்லது செய்வோம், நன்றி மறவாமல் இருப்போம். குழந்தைகளே, இன்றிரவு நீங்கள் தூங்கும்போது வானத்தில் பறவைகள் இதய வடிவில் பறப்பதை கனவில் காணலாம். இந்த கதை இப்போது முடிகிறது. தூங்குங்கள், சந்தோஷமாக இருங்கள். வணக்கம்.